வெல்கம் டு சித்ரா டாக்கீஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வெங்காய வடை, டீ கடை ரோட்டு கடையிலலாம் விற்கும்ல வெங்காய வடை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இப்போது ஒரு பவுலில் 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி மெலிசாக கட் பண்ணணும். இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா இதை பிசைஞ்சு விடணும். நல்லா வெங்காயத்தை உதுத்து விட்டு நல்லா அழுத்தி பிசையணும். அழுத்தி பிசைஞ்சிட்டு அதை எடுத்து கையில் எடுத்து இப்படி புழிஞ்சு பார்க்கணும். தண்ணி நிறையா வந்ததுன்னா அந்த தண்ணியை தனியாக புழிஞ்சு எடுத்துடலாம். தண்ணி வரல அப்படின்னா அப்படியே விட்டுடலாம். இப்போ இதில் தண்ணி வருது, அதனால் நான் இப்போ அந்த தண்ணியெல்லாம் கையில் நல்லா புழிஞ்சு எடுக்கிறேன். இந்த மாதிரி புழிஞ்சதை இந்த தண்ணியை எடுத்துடணும். அப்புறம் அந்த வெங்காயத்தோட ஒரு ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் மிளகாப்பொடி, 2 நறுக்கின பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். 3 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் கடலை மாவு. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இதை ஒரு உருண்டையாக பிடிச்சி உள்ளங்கையில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி அங்கே சூடாகிட்டு இருக்கிற எண்ணெயில் ஒன்று ஒன்றா போடணும். மிதமான சூட்டில் இதை நல்லா வேக வைக்கணும். கொஞ்சம் வெந்ததும் திருப்பி போட்டு நல்லா மறுபடியும் வேக வைக்கணும். இது மாதிரி திருப்பி திருப்பி போட்டு மிதமான சூட்டில் நல்லா வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான வெங்காய வடை தயார். ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிட்லாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். மீதம் இருக்கிற மாவையும் இதே மாதிரி தட்டி போட்டு எடுக்கணும். அவ்வளோதான். இதோ சூப்பரான டீ கடை வெங்காய வடை தயாராகிடுச்சு. நன்றி.